வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஆசிரியர் பயிற்றுனர் சங்கத்தின் மாநில தலைவரும் ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில பொறுப்பாளருமான சி முருகன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ தமிழ்நாடு ஆசிரியர்கள் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் கேள்விப்படுறோம். அப்படின்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய கல்வி தொடர்பான நிதி, சமக்கர சிஷ்யா அபியான்ற திட்டம், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் இல்லையா, அந்த திட்டத்துக்கு மத்திய அரசுல நிதி இன்னும் வழங்கப்படவில்லை. அதனால அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, பயிற்றுனர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? முதல்ல இந்த திட்டத்தின் பணி என்னன்னு சொல்லிடுங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி என்பது 2001 அனைவருக்கும் கல்வி திட்டமாக இப்போ மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமாக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் தொடங்கப்பட்டது. அவர்களுடைய தலைவர் தொடங்கிய அதே திட்டம் தான் இன்றைக்கும் தொடங்கி இருக்கிறது என்பது ஒரு புதிய செய்தியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் முதலில் அனைவருக்கும் கல்வி திட்டம் என்பதை நாடு முழுக்க தொடங்கினார்கள். அந்த திட்டம் தான் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியாக இன்றைக்கு இருந்து வருகிறது. திட்டம் ஒண்ணுதான், ஆனா உங்களுக்கு வந்து 2018 பெயர் மாறி அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு, மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாடி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தது, அதன் பிறகு 10ஆம் வகுப்பு வரைக்கும், அதன் பிறகு 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்று படிப்படியாக இன்றைக்கு 3 வயது முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் கல்வி என்கின்ற நோக்கத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிதியில் 60% நிதி, அதாவது 100% நிதி என்றால் 3500 கோடியில் 60% மத்திய அரசாங்கமும் 40% மாநில அரசாங்கமும் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இல்ல, இப்போ இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? இதுல அதாவது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் 3 வயது முதல் 12ஆம் வகுப்பு, அதாவது 18 வயது வரைக்கும் குழந்தைகள் வந்து இன்னைக்கு மாற்றுத்திறன் குழந்தைகள் இருக்காங்க, ஏழை எளிய பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவர்களுக்கு கேஜிபிவி என்கின்ற ஒரு சிஸ்டத்தை இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் 5000 பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தங்கும் விடுதி போன்ற விஷயங்கள். அதே போன்று மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு ஏறக்குறை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 3000-4000 குழந்தைகள் இன்றைக்கு மாற்றுத்திறன் குழந்தைகளை அளவீடு செய்து அவர்களுக்கு உபகரணங்கள் வழங்குவது, அவர்களுக்கு காது கருவி வழங்குவது, அவர்களுக்கு கண் கண்ணாடி வழங்குவது என்று அதன் கீழ் 3000 சிறப்பு பயிற்றுனர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளை அவர்கள் அனலைஸ் செய்து அவர்களுக்கு கல்வி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நான் உதாரணமாக சொல்லுகிறேன். அதே போன்று இளம் தேடி கல்வி, இன்றைக்கு இளம் தேடி கல்வியில் வந்து 5 லட்சம் 6 லட்சம் பெற்றோர்கள் முதற்கொண்டு அந்த குழந்தைகள் மாநில அரசாங்கம் நிதி, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியினுடைய செயல் திட்டத்தில் அது ஒன்று. எனவே கொரோனா காலத்தில் 2021 முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இளம் தேடி கல்வியானது இன்றைக்கு ஒரு ஆண்டிற்கு 5 லட்சம் குழந்தைகளுக்கு கல்வியில் பின்தங்கிய, அதாவது ஸ்லோ லேர்னர் என்று சொல்லக்கூடிய, கற்றலில் மெல்ல கற்போர் என்று நாங்கள் அழைக்கிறோம், அந்த மெல்ல கற்கின்ற குழந்தைகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு வகுப்பு முடிந்தவுடன், அதாவது இப்போ நீங்கள் 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிகிறது என்று சொன்னால் 1 மணி நேரம் தனியாக அதற்கென்று தன்னார்வலரை நியமித்து, தன்னார்வலர்களே இன்றைக்கு லட்சக்கணக்கான தன்னார்வலர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், வெறும் 1000 ரூபாய் சம்பளத்தில். இல்ல, இந்த தன்னார்வலர்கள் உண்மையிலே வராங்களா? அவங்க வெறும் 1000 ரூபாய் சம்பளம்ன்றது மாசத்துக்கு எப்படி அவங்களுக்கு சரியா வரும்? அது எப்படி அவங்க சரியா நடத்த முடியும்? அவர்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், காலையில் அல்லது மாலையில் 1 மணி நேரம் வருகிறார்கள். இன்றைக்கு அதனுடைய மையங்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுடைய மெல்ல கற்போரை வந்து ரெகுலர் குழந்தைகளாக, அவர்கள் கற்கும் குழந்தைகளாக, அவர் கற்கும் ஆற்றலை வளர்ப்பதற்காக அந்த இல்லம் தேடி கல்வியானது ஐடிகே என்று சொல்லக்கூடிய ஆரம்பித்தோம். அது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில தான் வருகிறது. இது போன்று அதே போன்று பள்ளிகளுக்குரிய எஸ்எம்சி, பள்ளி மேலாண்மை குழு என்று இன்னைக்கு நாடு முழுக்க, இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு சென்றால் கூட அந்த பள்ளி மேலாண்மை குழு விளம்பரம் வரும். சினிமா தொடங்குவதற்கு முன்பு பள்ளி மேலாண்மை குழுவில் உறுப்பினர் ஆகுங்கள் என்று முதல்வரும் கல்வி அமைச்சரும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்று பாப்புலராக மக்கள் பயன்பெறக்கூடிய, மக்களுக்கு நேரடியாக பயன்பெறக்கூடிய பல்வேறு திட்டங்களை இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியானது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு வரை இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட் சொல்லுகிறது, GER என்று கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்வார்கள். உயர்கல்வியிலும் சரி பள்ளி கல்வியிலும் சரி அந்த GER என்பது இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கிறது.
இன்றைக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய GER என்பது 100%. அதே போன்று 12ஆம் வகுப்பு வரைக்கும் 86% இன்றைக்கு அடைந்து விட்டோம். இன்னும் 100% அடையக்கூடிய தருணம் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் முடிவடைய போகிறது. இதே GER என்பது நாடு முழுக்க தேசிய சராசரி எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு கல்லூரி சேரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை தமிழகத்தில் 54%. தேசிய சராசரி என்பது 27%. 27 எங்கே இருக்கிறது, 54 எங்கே இருக்கிறது. அது போன்று இந்த GER-ஐ இன்க்ரீஸ் பண்ணுவதில் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டமானது மிக மிக முக்கியமான ஒரு ரோலை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அது போன்ற ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறையினுடைய ஒரு இராணுவமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பள்ளி கல்விக்கு நிதி தர இயலாது என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்வது என்பது முரண்பாடான விஷயம். சென்ற வருடம் வரைக்கும் சரியா தந்தாங்க. அதுல கடைசி நிலுவை தொகை மட்டும் வரல. இந்த வருடத்தோட முதல் தவணை வரல. முதல் தவணை வரல. இவங்க கொடுக்கக்கூடியது 2550 கோடி, மொத்தம் 3500 கோடி. இவர்களுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு 2550 கோடி. 60 என்பது ஒன்றிய அரசாங்கம், 40 என்பது மாநில அரசாங்கம் தரக்கூடியது. இவர்கள் கொடுக்கக்கூடிய 2550 கோடி 4 தவணையாக தருவார்கள். தந்துதான் ஆக வேண்டும். அதுதான் ஒப்பந்தம். கல்வியில் இன்றைக்கு தமிழகம் முதல் இடத்தில் இருக்கிறது. அனைவரும் அறிந்த ஒன்று. தேசிய கல்விக் கொள்கை என் கைகளிலே இருக்கிறது. அந்த தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லுகிறார்கள்? GER 54% தமிழகம் அரசாங்கம் அடைந்து விட்டது, தமிழ்நாடு அரசாங்கம் அடைந்து விட்டது. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்றவைகள் 27% தான் இருக்கிறது. அதை நாங்கள் 2030க்குள் நாங்கள் அடைந்து விடுவோம் என்கின்ற நோக்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு முன்னேறிய மாநிலத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அது அந்த மாநில அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு முன்னேறிய மாணவனோ அல்லது ஒரு முன்னேறிய டெவலப்டு ஒரு மாநிலமோ அவர்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாதிரி பள்ளிகள், தகமைசார் பள்ளிகள் இன்னைக்கு நம்முடைய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு தனியாக ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நியமித்து தனியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மாதிரி பள்ளிகள் என்பது ஆல்ரெடி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. PMST என்பது ஒரு நவோதய பள்ளி. PMST இங்க கொண்டு வரதுல இங்க என்ன பிரச்சனை? PMST இன்னைக்கு BJP அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதே போன்று 1986 புதிய கல்விக் கொள்கை ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்தது. அவர்கள் நவோதயா பள்ளி என்பதை கொண்டு வந்தார். அதே நவோதயா பள்ளிக்கு தமிழக அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்தது. அதே போன்றுதான் இன்றைக்கு PMSTக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இல்ல, நவோதயா பள்ளிகளை ஏன் இங்க அனுமதிக்க கூடாது? அதாவது இங்க இருமொழி கொள்கை என்பது அறிஞர் அண்ணா காலம் தொட்டு இங்க ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். எனவே தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த 2 மொழிகளில் கற்று தேரலாம். 3வது மொழியாக நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ளலாம், பிரெஞ்சை கற்றுக்கொள்ளலாம், சீன மொழியை கற்றுக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று தாராளமாக இன்றைக்கு தமிழக அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இது 1964 முதற்கொண்டு முடிவெடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவை செயல்படுத்தும் வண்ணமாக 1986 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது அமலுக்கு வந்த அதே தேசிய கல்விக் கொள்கையை அவர்கள் அந்த கூரை அவர்கள் எதிர்த்தார்கள். மற்றபடி எல்லாவற்றையும் அவர்கள் ஆதரித்தார்கள். முதலிலே கோத்தாரி கமிஷன் வந்தது. அவருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு பிறகு 1986 புதிய கல்விக் கொள்கை வந்தது. அதிலும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இது என்னவோ புதியதாக PMST வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் தமிழக அரசாங்கம் என்பது போன்று ஒரு முத்திரையை குத்துகிறார்கள். அது மிக மிக தவறு. அவருடைய மொழி கொள்கையை பின்பற்றி எது ஒத்து வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு கல்வி என்பது பொதுப்பட்டியலிலே வந்த பிறகு இதுல ஒரு கேள்வி இருக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு, இங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, மற்ற மிகப்பெரிய பள்ளிகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி பள்ளிகளுடைய தரத்திற்கு அரசாங்க பள்ளியோட தரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக எல்லாட்டையுமே இருக்கு. அதனாலதான் தனியார் பள்ளிகளை நாடுறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த அரசாங்க பள்ளிகளோட தரம் உயரணும், அந்த மாணவர்களுடைய தரம் உயரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுல ஒன்றும் பெரிய தவறு கிடையாதுன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அரசாங்கத்தினுடைய இவர்கள் PMST என்பது தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய பள்ளியினுடைய எண்ணிக்கை 40. நாடு முழுக்க ஒரு 4000 பள்ளிகளில் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய பள்ளிகள் 40 தான். 40 பள்ளிகள் எங்கே இருக்கிறது? இங்கே ஏற்கனவே 1 லட்சம் பள்ளிகள் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது.
அதனால்தான் GER ரிப்போர்ட்டிலிருந்து இன்னைக்கு MBBS கற்பதில் 7.5% தமிழக அரசாங்கம் ஒதுக்கீடு செய்தது வரைக்கும் இன்றைக்கு கல்வித்துறையில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய பள்ளியில் படித்து அவர்கள் இன்னைக்கு மருத்துவராக இருக்கிறார்கள், பொறியியல் வல்லுநராக இருக்கிறார்கள், இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வித்தரமானது மிக மிக அதிகமாக இருப்பது அரசு பள்ளியில் தான். ஏன்னு சொல்ல சொன்னீங்கன்னா நீங்க நீட்டுக்கெல்லாம் வர எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்றோம் அப்படின்னா, அரசாங்க அரசுல படித்த பள்ளி மாணவர்களால் அங்கே போட்டி போட முடியல அப்படின்னு சொல்றோம். தனியார் பள்ளிகள் படித்த மாணவர் போட்டி போட முடியலன்னு. அந்த இடத்துல ஒரு குறைவான தரம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது நீட்டுக்கென்று முதலில் நீட்டை தமிழக அரசாங்கமோ இல்ல நீட் பத்தி இல்ல நான் உங்களோட இதுக்கு கேட்கிறேன். இந்த அரசு பள்ளி மாணவர்களுடைய தரம் இன்னும் குறைவாக இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. இல்ல குறைவாக இல்லை. அதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த ஆண்டு நீட் தேர்வை தேர்ச்சி பெற்று இன்னைக்கு MBBS சேர்ந்த அரசு பள்ளி மாணவருடைய எண்ணிக்கை 650. சென்ற ஆண்டு 450. 650 அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு MBBS சீட்டிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். நம்முடைய கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும், திருச்சி மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜிலும் அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டில் அவர்கள் தேர்வு செய்யவில்லை என்பதற்காக 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழ் தமிழக அரசாங்கத்தினுடைய நிதியின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஸ்பெஷல் ஸ்கூல் ஒன்று தொடங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீட் கோச்சிங் இலவசமாக தமிழக அரசாங்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. சென்னையில் தண்டையார்பேட்டையிலே ஒரு மையம் இருக்கிறது, சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியினுடைய உள்ளே ஒரு மையம் இருக்கிறது. தமிழக அரசாங்கத்தினுடைய ஊதியம் வாங்கக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள், அறிவியல் ஆசிரியர்கள் அங்கே சென்று பாடம் நடத்தி வருகிறார்கள். அதற்கென்றே தனியாக நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீட் எக்ஸாம் வந்துடுது, எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அது 2வது விஷயம். ஆனால் இந்த குழந்தைகள் நீட் எக்ஸாம் இருக்கின்ற வரை அவர்கள் தேர்வு பெற்று அவர்கள் MBBS சேர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு பள்ளியை அதற்கென்று ஒரு அலுவலர்கள், மாநில அளவில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு ஆசிரியர்கள் 12 ஆசிரியர் நியமிக்கப்பட்டு தமிழக அரசாங்கத்தினுடைய முது அறிவியல் ஆசிரியர்கள் அங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு 650 அரசு பள்ளி மாணவர்கள் MBBS சீட் வாங்கியிருக்கிறார்கள். எனவே தரம் இல்லை என்பது நான் அது முழுமையாக மறுக்கிறீங்க. இப்போ நீங்க சொல்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, மத்திய அரசாங்கம் நிதி வரவில்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இதுல அலுவலக ஊழியர்களுக்கான சம்பளம் எல்லாமே அதுல இருந்து தானே வரும். இப்போ இந்த ஸ்டாப் ஆச்சுன்னா இப்ப அடுத்தது என்ன? அதாவது சமகர சிக்ஷாவில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஆசிரியர் பயிற்றுவர்கள் 3000 பேர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ஒரு தாலுகா BRC பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் என்று இருக்கிறது. வட்டார வள மையம். ஒவ்வொரு வட்டார வள மையத்திற்கும் சராசரியாக 5 ஆசிரியர் பயிற்றுவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 17-18 ஆண்டுகளாக இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளிக்கும் அவங்க நேராக சேர்ந்து ஆய்வு செய்து தர மேம்பாட்டிற்காக தர மேம்பாடு ஒன்று, இன்னொன்று குழந்தைகளை பள்ளியில் தக்க வைத்தல், பள்ளிகளை சேர்த்தல், பள்ளியில் தக்க வைத்தல், ரிட்டென்ஷன் என்று சொல்வார்கள். ரிட்டென்ஷன் அண்டு பள்ளியினுடைய தரத்தை மேம்படுத்துதல், குழந்தைகளுடைய கற்றல் திறனை மேம்படுத்துதல், ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குதல் என்கின்ற மிக முக்கியமான பணியை ஆசிரியர்கள் செய்து. 3000 பேர் மட்டும்தானா இல்ல இதுல நிறைய காலி இடங்கள் இருக்கா? இது நிரப்பணும். காலி பணியிடங்கள் இருக்கின்றன. காலி பணியிடங்கள் இன்றைக்கு 1000 காலி பணியிடங்கள் இருப்பதாக எங்களுடைய அரசாணை சொல்லுகிறது. சிறப்பு பயிற்றுனர்கள், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய சிறப்பு பயிற்றுனர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 4000 பேர் பணிபுரிந்து வருகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் 12000 பேர் வேலை செய்து வருகிறார்கள். அந்த சிறப்பு பயிற்றுனர்கள் கன்சல்டேட் வேலை செய்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் 12000 பேர் கன்சல்டேட் வேலை செய்கிறார்கள். அதே போன்று ரெகுலர் ஆசிரியர்கள் 15000 பேருக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் இருந்துதான் ஊதியம் செல்கிறது. எனவே இப்படி 30000 மேன் பவரை வைத்துக் கொண்டு இந்த சிஸ்டம் இயங்குகிறது. 30000 பேருக்கு ஊதியம் இந்த நிதியிலிருந்து தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்க எல்லாமே இந்த திட்டம் செயல்படும் வரைக்கும் இருப்பாங்களா? இங்க இருந்து பள்ளிக்கு இவங்க ஆசிரியராக செய்யறதுக்கான ஆசிரியர்களாக, ஆசிரியர் பயிற்றுனர்கள் ஆசிரியராக நேரடியாக ஒரு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவோ முதுகலை ஆசிரியராகவோ, இல்லை உடனடியாக அனுப்பினால் பட்டதாரி ஆசிரியராகவோ இவர்கள் சென்று விடுவார்கள். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டீர்கள், ஒருங்கிணைந்த பள்ளி கல்விக்கு நிதி கொடுக்கவில்லை என்றால் என்ன பாதிப்பு என்று. மிக ஒரு அபாயமான ஒரு பாதிப்பு இருக்கிறது. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இன்னைக்கு 2 லட்சம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இங்கே மாற்றுத்திறனாளி
குழந்தைகளுக்கு என்று தனியாக உட்கூறி இருக்கிறது, காம்போனன்ட் இருக்கிறது. அந்த காம்போனன்ட்டில் ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒரு குழந்தை எம்ஆர் குழந்தை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு மாதம் மாதம் டிஏ டிராவல் அலவன்ஸ் நாங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றோருக்கும் டிராவல் அலவன்ஸ் கொடுக்கிறோம், அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைக்கும் டிராவல் அலவன்ஸ் கொடுக்கிறோம். அந்த குழந்தைக்கு டிராவல் அலவன்ஸ் கட் பண்ணா அந்த குழந்தை பள்ளிக்கு வராது. அதே போன்று ஹோம் பேஸ்டு பள்ளி என்று சொல்வார்கள், அதாவது வீட்டிலேயே இருக்கக்கூடிய சிபி, அதாவது மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள், சிபி சில்ட்ரன் இருக்கிறார்கள், எம்டி சில்ட்ரன் இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டிலே இருப்பார்கள். அவர்களுக்கு சென்று ஒரு பிசியோதெரபி பாடம் நடத்த வேண்டும். அவருக்கு இன்னைக்கு ஊதியம் நிறுத்திவிட்டால் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தை யார் காப்பாற்றுவது? அந்த மருத்துவர் எங்கே? வணிக நோக்கில் செயல்படும் தனியார் பள்ளிகள் செய்யாத விஷயத்தை எல்லாம் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. சேவை, வெல்ஃபேர். ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாதான் நாங்கள் கற்றுத்தருவோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. வீட்டிற்கே சென்று அவர்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, கை கால்லாம் வந்து எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்களா என்று பிசியோதெரபியை வந்து நாங்கள் தான் நியமித்திருக்கிறோம், தமிழக அரசாங்கம் நியமித்திருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் ஊதியத்தை கட் செய்து விட்டால் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எங்கே செல்வார்கள்? அவர்களுக்கு மாதம் மாதம் ஸ்காலர்ஷிப் வருகிறது. அந்த ஸ்காலர்ஷிப் யார் தருவது? எல்லாமே இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி, எல்லாமே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியினுடைய தரப்படுகிறது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் 2 லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுவார்கள், 30,000 பணியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்படி பாதிப்புகள் ஏராளம். எந்த பாதிப்பையும் கருத்தில் கொள்ளாமல் இவர்கள் 2001 ஆட்சியில் இருக்கும் போது இவர்கள் தான் தொடங்கினார்கள். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி என்பது அனைவருக்கு கல்வி திட்டமாக இருக்கின்ற போது வாஜ்பாய் அவர்கள் தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் மூத்த தலைவர் தொடங்கிய அந்த சிஸ்டத்தை நீங்கள் சீர்குலைக்க நினைப்பது மிக மிக வேதனையாக இருக்கிறது. நீங்கள் சிஸ்டத்தை பாருங்கள், குழந்தையை பாருங்கள். இல்ல இதுல பலர் வந்து பள்ளிக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதுல இருந்து பள்ளிக்கு ஆசிரியர் பயிற்றுனர்கள் பல பேர் இதுல வந்து பள்ளியில நம்ம போய் சேரணும்னு நினைக்கிறாங்களா? அவர்களுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கு? பள்ளிக்கு வந்து வருடந்தோறும் 500 பேரை அவர்கள் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக அனுப்பிட்டாங்க நேரடியாக. ஏன்னா நியமனம் என்பதே பள்ளி கல்வித்துறையில் தான் நாங்க நியமிக்கப்பட்டோம். இல்ல இப்ப இங்க 500 பேர் இங்க அனுப்பினீங்கன்னா இங்க 500 பேர் திருப்பி எடுக்கிறீங்க. இப்ப நியமிக்க போறாங்க. இன்னும் ஒரு வாரம் அல்லது 1000 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு சென்ற வாரம் ஒரு 500 ரூபாய் அனுப்பியிருப்பீங்க. அனுப்பினால் அந்த இடத்த ஃபுல் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களா? தயாரா இருக்காங்க. டிஆர்பி வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் நியமனம் நடக்க போகிறது. எல்லாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. இங்க வந்து 750 பேர் புதிய ஆசிரியர் பயிற்றுனர்கள் வருவதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. வருகிறார். அப்ப வந்து இங்க இருந்து 500 பேர் செல்வார்கள், அங்க இருந்து 750 பேர் வருகிறார். உள்ள வராங்க. இது வந்து அசோசியேஷன் நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்போ ஒருங்கிணைந்த பள்ளி திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரச்சனைகளை நீங்க சொன்னீங்க. இது உங்களுடைய முக்கிய கோரிக்கையை மட்டும் சொல்லிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் நிதி வந்து மத்திய அரசாங்கம் தரக்கூடிய நிதி 60% 2550 கோடியை விடுவிக்க வேண்டும். உடனடியாக விடுவிக்க வேண்டும். உடனடியாக விடுவிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் பணிபுரிந்து இருக்கக்கூடிய 30,000 ஆசிரியர் பயிற்றுனர்கள் எல்லாம் சேர்த்து 30,000 பேர் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக வேலை நிறுத்தம் செய்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். இது மக்கள் சார்ந்த, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் சார்ந்த, அதாவது பள்ளிக்கே வராத குழந்தைகள் சார்ந்த, மிக மக்கள் நலம் சார்ந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நீங்கள் முடக்க நினைத்தால் மிக மிக வேதனை மிக்க ஒரு பின்விளைவுகளை குழந்தைகள் சந்திப்பார்கள், ஊழியர்கள் சந்திப்பார்கள். அதை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் நாடு தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தையும் வேலைநிறுத்த போராட்டத்தையும் நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆசிரியர் பயிற்றுனர் சங்கத்திலிருந்து மட்டுமா, அதற்காக மட்டுமா? ஆசிரியர் பயிற்றுனர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு பயிற்றுனர்கள், ரெகுலராக வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து இந்த நிதி பெறுவதற்காக ஒருங்கிணைந்த ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு எங்களை தள்ளாமல் நிதியை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரைக்கும் இந்த 20 ஆண்டுகள் இந்த சிஸ்டம் தொடங்கி 20 வருட காலத்தில் இதுவரைக்கும் ஃபண்டு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து வெளியே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு சுமூகமாக சென்று மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு உடனடியாக இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். இது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் இருக்கு, அவர்களுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இந்த சிபிஎஸ். இந்த சிபிஎஸ்ல இப்ப என்ன பிரச்சனை? தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஎஸ் வந்து ஊழியர்களுடைய நலனை, அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு சமமான ஒன்றுதான் சிபிஎஸ் என்பது.
அறிஞர் அண்ணா காலம் முதற்கொண்டு பெரியார் அன்றைக்கு இருந்த காலம் தொட்டு ஒரு ஊழியர் பணி செய்தால் அவருக்கு ஓய்வூதியம் தர வேண்டும் என்பது அவருடைய அடிப்படை உரிமை. அவர் 60 வயசு வரைக்கும் வேலை செய்யறாரு, 60 வயசு பிறகு வீட்டுக்கு போயிடுவாரு, வேற ஒரு வேலை செய்ய முடியாது. எனவே அவருடைய ஊதியத்தில் பிடித்தம் செய்து அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஓய்வூதிய திட்டம். அதையே நாங்கள் தர மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லி அதை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அது அவர்களுடைய உழைப்பை சொல்லுகிற ஒரு போக்கு. 2003க்கு அப்புறமா, 3க்கு அப்புறம். அப்போ அதுக்கப்புறம் சேர்ந்த ஆசிரியர் எல்லாமே அதை ஒத்துக்கொண்டுதான் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒத்துக்கொண்டுதான் மாறும் என்று உத்தரவாதம் அளித்த பிறகுதான் நாங்க சேர்ந்திருக்கிறோம். அன்றைக்கு அதிமுக பீரியடாக இருந்தாலும் சரி, திமுக பீரியடாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சிபிஎஸ்ஐ ஒழித்துவிட்டு ஜிபிஎஃப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை தமிழக வரலாற்றில் கிடையவே கிடையாது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துல கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து இப்ப ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தையில் சிபிஎஸ்னுடைய பிடித்தம் செய்யக்கூடிய, இப்ப வந்து ஒரு ஊழியர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு 10,000 ரூபாய் பிடிக்கிறாங்க. அந்த 10,000 ரூபாய் அமௌண்ட்டை ஒன்று சேர்த்து இப்ப நீங்க வந்து 50 கோடி சேருகிறது என்று சொன்னால் ஒரு துறையிலிருந்து எல்லாவற்றையும் சேர்த்து ஷேர் மார்க்கெட்டிலே போட்டு அதில் வரக்கூடிய லாபம், அதில் வரக்கூடிய வட்டி, அதை ஒட்டி உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதை வந்து உங்களுக்கு தரோம் என்று சொல்வது இது அரசு ஊழியருக்காக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா அல்லது இதெல்லாம் சூதாட்டமா? இது சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய பிடித்தம் செய்த தொகையானது இன்னைக்கு வந்து சூதாட்டத்தில் போட்டு இன்றைக்கு நஷ்டம் ஆயிடுச்சுங்க, உங்களுக்கு கிடையாதுங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு 50,000 ரூபாய் தாங்க வருது, உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னா இதுல சூதாட்டமா? இது இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து ஓய்வூதிய திட்டம் கொடுப்பதிலே உண்மையிலேயே சொல்ல போனால், தர்க்க ரீதியாக சொல்ல போனால், அது அரசாங்கத்திற்கு லாபம் சிறுக கொடுக்கலாம். சிபிஎஸ் என்பது பல்கா கொடுக்கிறது, ஜிபிஎஃப் என்பது சிறுக கொடுப்பது. ஒரு ஊழியர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் கொடுப்பாங்க, அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுப்பாங்க. சிறுக கொடுக்கலாம் ஒரு அரசு. நீங்க பல்கா கொடுக்குறோம், உங்களுக்கு டபுள் மடங்கா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊழியர்கள் இன்னைக்கு வந்து ஒரு 50,000 பேர் இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்று இருக்கிறாங்க சிபிஎஸ்ல. 50,000 ஊழியர்களில் 20,000 ஊழியர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து செட்டில் பண்ண செய்யப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 30,000 ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இன்னும் செட்டில்மெண்ட் பண்ண முடியல. அதுக்கு தாமதமாகிறது. ஓய்வு பெற்று 2 வருஷம் கழிச்சு தான் காசே வருது. உங்களுக்கு ஏன் இந்த சிக்கல்? இதற்கும் ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம். ஏன்னா மாநில அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க, அவர்கள் மாற்றுவார்கள் என்று நம்பிதான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மாற்றுவார்கள். ஒரு சில மாநிலங்கள்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால் எல்லாம் கிடையாது, மம்தா பானர்ஜி இருக்கும்போதே அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளாவில ஒத்துக்கலீங்க, அன்னைக்கு திரிபுராவில ஒத்துக்கல, இன்னைக்கு மம்தா பானர்ஜி மேடம் அவர்கள் ஒத்துக்கல. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், ஒத்துக்கல, அது வேற விஷயம். நீங்க கவர்மெண்ட் ஷாப் வச்சு நீங்க வேலை செய்றீங்க, நீங்க ஒரு சுகாதாரமான ஒரு நாடை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், திராவிட மாடல் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இந்த திராவிட மாடலிலே உங்க கீழ் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுங்க. அதை நம்பிதானே நாங்க எல்லாம் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து உங்க கீழ் ஆதரவு, அதனாலதான் அவங்களுக்கு எப்பயுமே திமுக உங்க ஆதரவு பொதுவாக இருக்கும் தானே. பொதுவாக ஆசிரியர்கள் நம்புவார்கள், 2 அரசாங்கத்தை நம்புகிறார்கள். இன்னைக்கு வந்து காலமே போக்கே வேற மாதிரியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்பிய உங்களை திமுக அரசு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக நடத்த இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் 1 மாத காலம் நம்புவோம். இன்னைக்கு ஜேக்டேஜனுடைய மாநில குழு கூடி விரைவில் முடிவெடுத்து நாடு தழுவிய போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபத்திற்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளாது என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிதி சுமை என்பது இல்லை. நிதி சுமையானது கொரோனா காலத்தில் இருந்தது, அவர்கள் ஆட்சி ஏற்ற 2021 இருந்தது, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிதி சுமை இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு, லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வழங்குகிறார்களே, உலகிற்கே வழிகாட்டியாக, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக நீங்கள் காலை உணவு திட்டத்தை வழங்குகிறீர்கள். இன்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போடுகிறீர்கள், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் போடுகிறீர்கள், லேப்டாப் கொடுக்கிறீர்கள், மிக பொலிவான ஒரு கட்டடத்தை வழங்குகிறீர்கள். உங்களுக்கு நிதி இல்லை என்று நாங்கள் நம்பவில்லை. நிதி ஆனது தாராளமாக இருக்கிறது. எனவே சிபிஎஸ்ஐ ஒழிச்சிட்டு ஜிபிஎஃப்பை கொண்டு வருவது ஒன்று, இஎல் சரண்டரை கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏர்னிங் லீவ் 243 ஏர்னிங் லீவை நாங்க சேர்த்து வச்சு அதுல வருடத்திற்கு ஒரு 15 சரண்டர் பண்ணி அதுக்கு 1 மாசம் காசு வாங்குவோம் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான்.
அதை கூட நிறுத்தியாச்சு. ஆனா அந்த அளவுக்கு மோசமான நிதி நிலையில் தமிழக அரசாங்கம் இல்லை. நிதி அபரிமிதமான நிதி நிலைமையில் இருக்கிறது. இன்றைக்கு வந்து தமிழக முதல்வர் அவர்கள் அமெரிக்கா சென்று கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு வந்து நிதி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று எங்களுடைய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழ் இயங்கக்கூடிய மாதிரி பள்ளிகள் சிஸ்டத்திலே வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சார் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்ப அசோக் லேண்ட், டாடா நிறுவனம் அவருங்கிட்ட நிதி வாங்கி பள்ளிகளுக்கு பொலிவான ஒரு கட்டடத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிதி சுமை கிடையாது. உங்களுக்கான கோரிக்கையை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் சொல்றீங்க. கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்னும் 1 மாத காலத்தில் நிறைவேற்றுவார்கள். இல்லை என்றால் போராட்டம் ஈடுபட நாடு தழுவிய போராட்டம். அன்றைக்கு அதிமுக பீரியடில் இருக்கும் போது எப்படி தொடர்ந்து 1 மாத காலம் போராடி ஜெயிலுக்கு சென்றோமோ அதே போன்ற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளாது என்று இந்த நிமிடம் வரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. அரசு ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுநர்கள் இவர்களுடைய பிரச்சனைகள், அது அரசாங்கத்திடம் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, இவற்றை பற்றி எங்களுக்கு விளக்கி கூறியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி சார்.